வணக்கம், வாங்க. இது விஜிஸ் கிச்சனில் இன்றைக்கி சூப்பரான ஒரு இட்லி பொடி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வாங்க. ரொம்ப நாள் ஆச்சு இட்லி பொடியை அரைச்சி. கொஞ்சம் நாளாக இட்லி பொடியை அரைக்கிறது இல்லை, கடையிலேயே வாங்கி யூஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் டைம் இருந்தது, அதனால் இட்லி பொடி அரைக்க போகிறேன். 1 டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், உளுத்தம்பருப்பு 1 டம்ளர் எடுத்திருக்கேன், ஒரு 1/2 டம்ளர் வேர்க்கடலை, 1/2 டம்ளர் உடச்ச கடலை. இந்த மாதிரி ஒரு மெத்தடில் அரைச்சி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் இது வெறும் சாதத்தில் கூட கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்லாம், சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சு தான் பொறுமையாக வறுக்கணும். இது ஏன்னா எல்லாமே இருக்கிறதுனால தீய விடக்கூடாது. நல்லா பொறுமையாக வேகிற அளவுக்கு வறுத்து எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு பூண்டு நல்லா தட்டி போட்டுக்கோங்க. முழுசாக போட்டால் பூண்டு வெடிக்கும், அதனால் லேசாக தட்டி போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இதை மட்டும் நம்ம எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம். அந்த எண்ணெயை விட்டு வறுத்த கடாயிலே கொஞ்சமாக உப்பு, பெருங்காயம், இதை அந்த சூட்லேயே போட்டு நீங்கள் பொடிச்சு அப்படியே வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை. அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள், சூப்பராக அந்த உப்பு சேர்த்து போட்டுட்டு அவ்வளோதான், ஒரு ஜாரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். சூப்பரான இட்லி பொடி ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.